ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ராம்குமார். நாம் பார்க்க போகிற காணொளி என்னென்னா, வனதுர்க்கை அம்மன் கோவில். இந்த வனதுர்க்கை அம்மன் கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்திலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. தேவநாதம்பேட்டை என்னும் இடத்தில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் தூரமாக பார்க்குறீங்களா ஒரு மலை, அந்த மலை தான் பார்த்தீங்கன்னா வனதுர்க்கை அம்மன் கோவில். வாங்க மக்களே, இந்த வீடியோ முழு விவரம் முழு தகவல்களும். நம்ம போகும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பலையில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் பேர் பார்த்திங்கன்னா மூத்த தேவி. இப்போது எல்லோரும் அழைக்கப்படுகின்ற மூதேவி அம்மன் சொல்கிறாங்க. இந்த அம்மனுக்கு பல்வேறு பெயர் உண்டு. கொற்றவை, கோமகள், மூத்த தேவி என பல பேர் உண்டு. அந்த அம்மனோட மகன் மாந்தன், மகள் மாந்தி இருக்காங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா செழிப்புக்கான கடவுள், அதாவது தமிழ் கடவுளாக விளங்குறாங்க. அதையும் தாண்டி போகும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நிலைமையில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தினா கிட்டத்தட்ட ரொம்ப 5ஆம் நூற்றாண்டு முன்னாடியே கோயில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா கரும்பலையிலான கோயில் கட்டப்பட்டது. அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கோவிலாக இந்த கோவில் கட்டிக்கிறாங்க. ரொம்ப இடிஞ்ச பாடல் நிலைமையில் இருக்குது. அதுவும் மேற்கூறுவிலே அப்படியே கட்டி வச்சுக்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம் பழைய நினைவு சின்னங்களும் பார்த்திங்கன்னா நம்ம அழிக்காம நம்ம பார்க்கணும். ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலை அடிவாரத்தில் தான் வரோம். மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் இருக்காங்க. வாங்க அம்மன் இந்த சாமி கும்பிட்டு நம்ம போகலாம். மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா வனதுர்க்கை அம்மனும் கோயில் இருக்கிறாங்க. வாங்க வணங்கலாம். இந்த வனதுர்க்கை அம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலும் வணங்கலாம் வாங்க. சரி, நான் அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் வரலாறு பற்றி சொல்லுங்கண்ணா. வரலாறுலாம் ஏகப்பட்ட வரலாறுப்பா. அப்படிங்களா, சொல்லலாம். அந்த அம்மனோட வரலாறு சொல்லுங்கள். நானும் கேட்க ஆசையாக வந்துக்கிறேன். அதுதான் வந்துக்கிறேன். ஆமாங்கண்ணா. ரொம்ப அது எனக்கு கொஞ்சம் தெரியாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்கண்ணா. வரும்போது சின்ன குழந்தைய வந்து தான். ஓகேங்கண்ணா. எங்கள் ஊரில் அப்போலாம் ஒன்றுமே இல்லையா. சரி. இப்போ எல்லாமே இது வந்து தான் சம்பாதிச்ச மாதிரி சொல்கிறாங்க. பெரியவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். கூட்டாடு ஆட்டமே இது உண்டு. ஓகே. ஓ, அம்மன் அருளோடு தான் நீங்கள் சம்பாதிச்சிங்கண்ணா? ஆமாம். வேறு எங்கள்கிட்டே அம்மா நம்ம அதை தான் சம்பாதிச்சாங்க. ரோட்டில் திரும்பினீங்களே. ஓ ஆமாங்கண்ணா. ஆமாம். ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. வேறு என்ன அம்மன் உங்களுக்கு அருள் வேறு என்ன கொடுத்துறாங்கண்ணா? எங்களுக்கு எதுவும் தனியாக கொடுக்கல. ஓகே ஓகே. சம்பாதிச்சது தான் எல்லாம். ஓகே ஓகே. இல்லை, அம்மனை வேண்டி உங்களை ஏதாவது கொடுத்துருப்பாங்கண்ணா? ஏதாவது நல்ல விஷயம் அதாவது பட்டு கீழே விழுந்து போயிட்டான். ஓகேங்கண்ணா. சொன்னேன் நான் சித்தே போடுன்னு சொன்னாங்க. ஐயோ, அதுதான் முடிஞ்சு என்னட்டாங்க. சரிண்ணா. சரி, நமக்கு வேறாங்க தெரியுமா. ஓகே ஓகே. இந்த அம்மன் எப்போண்ணா விசேஷம்? அது சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி. நார்மல் டேஸில் போகலாமாண்ணா? அது என்னைக்கு ஒன்றாலும் போகலாம், எப்போ ஒன்றாலும் வரலாம். ஓகே ஓகே வாங்கண்ணா. யார் வேணாலும் தனியாலாம் போகலாம், 4 பேர் சேர்த்துன்னு போகலாம். ஓகே ஓகே. தனியாகவும் போகலாம். அது நீ படியில் சுக்கரமானு ஏற்றி அது பண்ணிட்டு முடியாது. ஓ ஓகே ஓகேண்ணா. வேறு என்ன வரலாறு இருக்குது அம்மன் பற்றினா? இது ஏகப்பட்ட வரலாறுப்பா. இது வரும்போது சின்ன குழந்தையா இருந்தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. எங்கள் ஊர்லேயே இதுமாரிலாம் இருந்தான். ஓகே. ஊரே இப்போ ஜெயராமன் இதுக்கு பேர். ஜெயராமன் பெரிய பையன், பெரிய பேர். அங்கே கோவில் திரும்பினீங்களா? ஆமாம் ஆமாங்கண்ணா. ஆமாண்ணா. ஆமாம், பஸ். ஆமாண்ணா, என்ட்ரன்ஸில். என்னன்னு ஆமாம் ஆமாண்ணா. அவர் தான் இது உருவாக்கி இது பண்ணார். சரிண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? எங்கள் பேர் ஐயனார். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஏன்னா இந்த கோயில் என்னென்ன இதுக்கு வராங்கண்ணா? இப்போ சில ஒருத்தம் பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சி வண்டி வருவாங்க பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகலை, ரொம்ப வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறேண்ணா. எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா இவங்க தான் அம்மாவங்களா? சரிங்கம்மா. இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லையா. ஓகேம்மா ஓகே. அங்கே ரோடு இருக்குது இல்லை? ஆமாங்க ஆமாண்ணா. எங்களுக்கு தான் இங்கே கேட்குறது எங்களுக்கு தான். சரி சரிங்கண்ணா. கூட இது பண்ணிச்சு. நம்ம மனசில் நினச்சதை கண்டிப்பாக
நிறைவேற்றுவாங்களா அம்மன்னா? யாராவது வந்து நிறைவேற்றி யாராவது வந்து போனாங்கன்னா குழந்தை இருக்கிறாங்க, ஆமாம் ஆமாம். குழந்தை வந்து கல்யாணம் ஆகாதவங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ சரிங்கண்ணா சரிங்க. அப்புறம் இந்த கோயில் வந்து வயசானவங்க ரொம்ப மலையிறது கஷ்டமாண்ணா அது? ஒரே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கான். இப்படி மணி ஏற்றாது தானே இது பண்ணாது. அந்த அம்மனே தானாக வந்து ஏற்றி விட்டுருவாங்க. சரிங்கண்ணா, ஓகே ஓகேண்ணா. சரி சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டோம். சரிண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா கோயிலுக்கு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஹலோ நண்பர்களே, போகும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகர் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனை வணங்கிட்டு போய் நம்ம மலையேறலாம் வாங்க. இதுதான் அந்த அம்மனோட நாகர் அம்மன். ஹலோ நண்பர்களே, இதுதான் அந்த அம்மனோட இந்த கோயிலை வடிவமைச்ச ஒரு ஜீவ சமாதி. நல்லா பார்த்துங்க. ஹலோ நண்பர்களே, இதுதான் அந்த வனதுர்க்கை அம்மனோட என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 3000 அடிக்குள்ளே கொண்ட அம்மன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மலையை தாண்டி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மலை பார்த்திங்கன்னா பாக்கன் மலை என்று சொல்கிறாங்க. வாங்க மக்களே, இந்த கோவிலை பற்றி முழு விவரம் முழு தகவலும் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மலை ஏற போகிறோம். அந்த முதல் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சூளம் இருக்கிறது. வாங்க அதையும் தாண்டி நம்ம போகலாம். முதல் மழையே பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்தாகவும் படிக்கட்டாகவும் போகுது. இப்போ தான் நம்ம ஏற ஆரம்பிச்சுக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போக போக. இப்போ நான் கிட்டத்தட்ட நம்ம மதிய நேரத்தில் வந்துக்கிறேன். அதுதான் கொஞ்சம் வந்து வேக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, மூச்சும் அடைக்கிறது. மக்களே பார்த்தீங்களா, ரொம்ப செங்குத்தாகவும் இருக்குது. ரொம்ப வயசானவங்க மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நெட்டாக இருக்குது மலை. ஹலோ நண்பர்களே, இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை பழம் இலை மாதிரி இது. ஆனால் இந்த இலையோட வாசனையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் வாசனை மாதிரி இருக்குது. ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் பல்வேறு மூலிகளும் இருக்கிறது. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். பாருங்கள் மக்களே, நான் கடந்து வந்த பாதைகள்லாம். அட, இது பருவத மலையோட ரொம்ப நெட்டாக இருக்குது. பருவத மலையில் ஓரளவு நெட்டாக இருக்கும், இது ரொம்ப நெட்டாக இருக்குது. மூச்சு ரொம்ப வாங்குது. இந்த மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கடை இருக்குது. தயவுசெய்து நீங்கள் வந்து சாப்பிடுறது பொருள் வாங்கி போங்க. ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஹலோ நண்பர்களே, ஏதோ உள்ளே வந்து குகை மாதிரி உள்ள இடம் போயிட்டுருக்கு. நம்ம போகும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குகையான பகுதி இருக்குது. அந்த குகையான பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குடிநீர் இருக்குது. இயற்கையான தோன்றிய சுனைநீர். இந்த சுனைநீரானது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட சுனைநீர் ஆகும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவங்க, தீராத நோய் உள்ளவங்க இங்கே வந்து தங்கினா, இயற்கையாக இங்கே தங்கினா நம்ம கடவுளின் இறைவாற்றல் வந்து பெறலாம் வந்து நம்பிக்கை. ஹலோ நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட முதல் மலையை வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல் மலையில் தொடர்ந்து போக போகிறோம். வாங்க மக்களே இந்த காணொலியை. இப்போ 2ஆம் மலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடப்பதையும் சுலபமாக இருக்கிறது.
அப்பா, இந்த முதல் மலையே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப செங்குத்தான படிக்கட்டாகவும் கல் நிறைஞ்ச மலையும் இருக்குது. இப்போ நம்ம 2ஆம் மலையை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடாமல் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறது, யாருமே இல்லை. பாருங்கள் மக்களே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு வனப்பகுதியில் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாகவும் யாருமே இல்லாத சத்தம் இருக்கிறது. இந்த மலையில் போகும் வழியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையும் சிற்றுண்டியும் கிடையாது. நம்ம தான் வந்து உணவகம் எடுத்து வரணும். இதில் நான் வேண்டுகோளாக சொல்கிறேன். வாங்க மக்களே, இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபத்தான விலங்கும் கிடையாது. ஆனால் ஒரு சில விலங்கு மட்டும் இருக்கிறது. ஏன்னா குரங்கும் பறவைகளும் சிறு பூச்சிகளும் வண்டுகளும் பாம்புகளும் இருக்கிறது. மற்றபடி ரொம்ப ஆபத்தான விலங்கு கிடையாது. நீங்கள் தைரியமாக வரலாம். அவ்வளோ நண்பர்களே, இந்த மலை ஏறுவது பார்த்திங்கன்னா சுலபம்தான். ஆனால் மலை ஏறுவதற்கு பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறி அம்பு இருக்கும். நீங்கள் அந்த குறி அம்பு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் அந்த மலை ஏறுவதற்கான வழி உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% மலை வந்து அடைஞ்சிட்டோம். தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஹலோ மக்களே, நான் இப்போ கிட்டத்தட்ட மலை உச்சியில் இருக்கிறேன். இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா போகும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சாமி சன்னதி இருக்குது. வாங்க அந்த சாமியை நம்ம வணங்கிட்டு போவோம். நம்ம ஆஞ்சநேயர் தான். இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான். நல்ல மன வலிமையும் ஆரோக்கியத்தை வந்து கொடுப்பார். இந்த அம்மனை வணங்கிட்டு நம்ம இந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு நம்ம போகலாம். ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயர் கோவில் தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கிறது. வாங்க அந்த பெருமாள் கோவிலும் வந்து நம்ம வணங்கிட்டு போகலாம். ஓ நமோ நாராயணா, ஓ நமோ நாராயணா. இந்த பெருமாள் கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா கருடு இருக்கிறாரு. அந்த கருடை நம்ம வணங்கிட்டு போகலாம். பாருங்க, இந்த மலை உச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாகவும் ரொம்ப அருவ சுரபியும் அம்மன் வந்து உச்சியில் அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப இயற்கையாகவும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நிற்கிறேன். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்கள் வரதா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருவது பார்த்தீங்கன்னா பாடுங்க. யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவது வந்து கடிச்சிச்சுன்னா கொத்திச்சுன்னா அந்த ஒரு பதட்டத்திலே போயிட்டுருக்குறேன்.
யாராவது இருக்கீங்களா? மக்களே, நம்ம கிட்டத்தட்ட மலையை நெருங்க போகிறோம். நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வனத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம வனத்தையும் சரி, நம்ம காடும் சரி, எந்த ஒரு சேதத்தையும் பாதிப்பும் வந்து பண்ணாமல் வந்து காத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாராய பாட்டில் வந்து குடிச்சு போட்டுருக்காரு. இது நியாயமா அநியாயமா நீங்கள் கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி அநாரிகம் வந்து செயலை பண்ணது தப்பு தானே. யார் அந்த பண்ண ஜீவன் தெரில, அந்த ஜீவன் அம்மன் தான் பழி வாங்குவான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நம்ம வனத்தை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருளையும் சரி, தேவையில்லாமல் பொருளை பார்த்திங்கன்னா போடாதீங்க. அதாவது நம்ம என்ன இடத்துல போடுவோம் நம்மளுக்கே தெரியும். தயவுசெய்து குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடுங்க. தேவையான இடத்துல நம்ம போட்டு நம்ம வனத்தையும் சரி சேதப்படுத்தாதீங்க. இது என்னோட வேண்டுகோள். அது நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட 6ஆம் மலை நெருங்கிட்டோம். இந்த 6ஆம் மலையை தாண்டி போகும் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சுடுநீர் இருக்குது. அந்த சுடுநீர் பார்த்திங்கன்னா எதுக்காக உதவி பார்த்திங்கன்னா பக்தர்கள் நீராட வந்து உதவுகிறது. இன்னொரு சுடுநீர் பார்த்திங்கன்னா குடிப்பதற்காக உதவுகிறது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தயவுசெய்து வடிகட்டி குடிங்க. ஏன்னா அப்போ நல்லது. நீங்கள் அப்படியே குடிப்பது கொஞ்சம் நல்லதல்ல. வடிகட்டி பருகுங்க. அது பிறகு பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஓய்வெடுக்க ஒரு பகுதி உள்ளது. இந்த இடத்துல வந்து பக்தர்கள் ஓய்வெடுப்பாங்களா? வாங்க நம்ம கடந்து மலையை போகலாம். சாமி, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். இது வந்து அந்த காலத்தில் ஒரு பூசாரிக்கு பொண்ணு புள்ள கிடையாது. அப்படிங்களா? சரி சாமி. ஆமாம், அந்த அம்மாவை தூக்கும் போய் வளர்த்தாங்க. வனதுர்கை அம்மாவனை. ஆமாம், தூக்கும் போய் வளர்த்ததும் பெருசாக தான். அப்போலாம் ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கரண்ட்டு கிடையாது அந்த காலத்தில். எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஆமாம், 3 வேளையும் கூழ் தான். ஓ சரி சாமி. அப்போ வந்து எப்போயாவது வருஷத்தில் நெல் கிடைக்கும். அதை வேச்சி போட்டு காய வச்சு குத்தி சோறாக்குமான்ட்டு போனாங்க அவங்க அம்மா. சரிம்மா. அது என்ன ஆகி போச்சு, காக்காய் கோழிக்கு விட்டுட்டு வேச்சி போட்டு வாசலில் காய வச்சது பாரு. காக்காய் கோழிக்கு இடம் வாயிலா ஜீவன் துண்ணு போகுது, நம்ம தான் அன்னாடம் கூழ் குடிச்சோமா வருஷத்தில் ஒரு நாளைக்கு சோறு சாப்பிட்டு என்ன பண்ண போகணுன்னு விட்டுட்டு சாயங்காலம் வந்து அவங்க அம்மா கேட்டாங்க, சரி என்னம்மா நெல் வேச்சி போட்டு காய வச்சு குத்தி சோறாகிட்டப்பாம்மா, நம்ம தான் அன்னாடம் கூழ் குடிச்சு கிடக்குறோமே, வருஷத்தில் ஒரு நாளைக்கு சோறு சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், காக்கா கோழி வாயில் ஆச்சியும் துண்ணுட்டு விட்டுட்டு நான் பெத்த பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாளா, நீ வலுப்பு பொண்ணாக இருக்க தானடி மதிக்கல. வனதுர்கை அம்மாவோட அம்மா. அதான் வலுப்பு பொண்ணு இது. ஓ வனதுர்கை அம்மா. வலுப்பு பொண்ணு. ஓகே. நான் பெத்த பொண்ணாக இருந்தா இப்படி பண்ணியிருப்பாளா, நீ வலுப்பு பொண்ணாக இருக்க தானடி மதிக்கலன்னு பேசினாங்க பாரு. சரி சாமி. இதுக்கு மேல்பட்டு அந்த நெல் குத்துற வேலை உலக சாத்தம் உரல் சாத்தம் கேட்கக்கூடாதுன்னு கோச்சிக்கின்னு அதான் வனவாசம் வந்துட்டு காட்டுக்கு. ஓகே. பாரு அந்த மலை. சரி சாமி. அந்த மலை தொடர்ச்சியாக போகுது. ஓகே ஓகே ஓகே. அந்த கோயிலுக்கு பின்னாடி இப்போ ஏறி பார்த்தீங்கன்னா மலை தெரியும். சரி அந்த உச்சி மலையில் இந்த மாதிரி தண்ணிக்கு தாங்க தான் போய் இது கோச்சின்னு குளிச்சு இந்த வேடம். ஓகே ஓகே சாமி. குளிச்சின்னு ஒரு கல் கொக்கையில் பார்த்து இந்த இடத்துல புத்தாகி போச்சு. அங்கே ஜனங்க ஏன் வராதுன்னு சொல்லிட்டு ஏழாவது மலையில் வந்து உலக சாத்தம் உரல் சாத்தம் கேட்கக்கூடாது, நானும் உத்தமி அம்மா வந்து சின்ன உருவத்தில் கல் ஆகணும்னு கல்லாயிடுது. ஓகே ஓகே. அதுக்கு முன்னெல்லாம் பொம்பளை வந்தால் இதுக்கு பிடிக்காது, பொம்பளைலாம் வரமாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ தான் மிஷினு கரண்ட் ஆகி போச்சா என்ன. ஆமாம் சாமி. ஏமா அப்புறம் உத்தர் கேட்டாங்க, இதை வந்து எலுமிச்சம்பழம் தலையில் வச்சு உத்தர் கேட்பாங்க. பூவை சுற்றி உத்தருவாமா? ஓ ஏமா இப்போ தான் வந்து 6 மாதம் உலக பிடிச்சி குத்துறாங்க. சரி சாமி. மிஷினு கரண்ட் ஆகி போச்சு, கொஞ்சம் மாதிரி பொம்பளைங்க வர ஆசைப்படுறாங்கம்மா, என்னம்மானுக்கா அப்புறம் உத்தர் குத்துது வரலான்னு. இப்போ தான் 25 வருஷமாக பொம்பளைங்களாம் வர ஆரம்பிச்சுது, நில நடக்குது. அதுக்கு முன்னே இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து போனால் கீழே அடுப்பு கறி மாதிரி ஆகிடும். சரி சரி. இப்போ எந்த பொருள் வேணாலும் எடுத்துன்னு போகலாம்.
அதான் அங்கே வந்து உக்காந்திங்கன்னா அதான் எங்கள் ஊருக்காரு சரி சாமி. ஆடி பிறந்தா இது குட்டி போடாத ஆடு பொட்டாடு வெட்டுவாங்க ஊர் பொதுவில் வந்து. ஓ சரி சரி. வருஷத்துக்கு ஒருத்தாப்ப ஆடி பிறந்ததுன்னா பொட்டாடு வெட்டுவாங்க வந்து ஊர் பொதுவில். இன்னமும் சரி ம் அந்த காலத்துலேருந்து. அதான் எங்கள் அம்மா மேலே தான் வனத்துக்கு அங்கே வந்து 7வது மாடியில் ஓலை சாத்தம் கேட்கக்கூடாதுன்னு உக்காந்துட்டு அந்த அம்மா. சரி சரி. அதுக்கு பிற்பாடு தான் வந்து ம் இந்த பெங்களூருக்காருக்கெல்லாம் தெரிஞ்சு ஓகே சாமி. கோயில் கட்டினது இந்த பில்டிங்லாம் கட்டினாங்க. அவங்க மார்கழி மாதம் வருவாங்க பெங்களூர்லேருந்து. ஸோ இந்த கோயில் கட்டினது யார் சாமி? இது கீழே ஒருத்தர் சமாதி அவருங்களா? அந்த கோயிலில் அவர் இந்த விளம்பரம் படுத்துனது. ஓ விளம்பரம் கட்டினது கீழே ஒரு சமாதி கிடையாது அது சாமி கிடையாதா? சமாதி வந்து அவர் தான் விளம்பரம் பார்த்தணும் எங்கள் ஊருக்காரு. ஓ அப்படிங்களா? சரி சரி இந்த சரி. அம்மா நாடகம்லாம் ஏறி ம் ம் கூத்தாடி சரி சாமி. வனத்துக்கான மாதிரி கோச்சின்னு போயிட்டுன்னு கூத்தாடி விளம்பரம் பார்த்தனவர் அவர் வந்து எங்கள் ஓ ஊருக்காரு. சரி சாமி. அவர் தான் வந்து ஆட்டம்லாம் ஆடுவார். ம் வயசு ஆகி சேர்த்துட்டாரு. சமாதி அங்கேயே பொச்சாச்சு. சரி சாமி. அடிவாரம்லாம் கோயில் இப்போ கட்டணத்து இதெல்லாம் இப்போ கட்டணத்தாங்க இப்போ கட்டுனது. கோயிலெலாம். ஓ இந்த அம்மா சரி. வந்து பாறையில் உட்காந்து கல்லாயிடுச்சு. கல்லாச்சு. ஆ அப்புறம் தான் பெங்களூர்காரெலாம் தெரிஞ்சு வந்து ம் இந்த குடுவானு கோயிலெலாம் பெங்களூர்கார் கட்டணத்தாங்க. மார்கழி மாதம் பிறந்தா 3 பஸ்ஸு எடுத்து வருவாங்க. ஓ சரி சாமி. 10 ஆள் 15 ஆள் கூலி ஆள் வச்சு தூக்கின்னு வந்து ம் அன்னதானம் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தப்போ வருவாங்க பெங்களூருக்காரு. சரி சாமி. அதுக்கு தான் வருஷம் இதுக்கு குட்டி போடாத ஆடு பொட்டாடு வெட்டுவாங்க எங்கள் ஊருக்காரு வால்டாடு. ஓகே ஓகே. ம் அப்புறம் அந்த சாமியை என்ன நினச்சி வேண்டலாமாம்மா? ஓ இந்த சாமியை பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சி எல்லாம் நிறைவேற்றுவாங்களா அம்மன்? சில பேருக்கு நிறைய ஏறிக்குதுப்பா. அப்படிங்களா? ஓகே அதான் கேரளாக்காரன் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்ன ஓகே ஓகே. நீ சத்தி இல்லாமல் தானே கல் ஆகணும் பொம்பளை வந்து ம் சத்தி என் நாட்டுக்கு கொடுன்னு கேட்டு சரி சாமி. ஒரு நாட்டுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு கட்டி மூஞ்ச வச்சிட்டாங்க மூஞ்ச. ஓ அம்மனை. ஓ ஓ சரி சின்னதாக இருக்கும் பாரு பக்கத்தில் போன பாரு. சரி சாமி. அதான் தானாக உருவான அம்மா. ஓ ஓகே ஓகே. மூஞ்ச வச்சதை என்ன பண்ணிட்டு அவனை 3 நாளில் போய் அவன் நாட்டில் சாவடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு ஊரில் போய் கிணவுல சொல்லி ம் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு என் மூஞ்சி அசிங்கமாக இருக்குது. சரி சாமி. பக்கத்தில் ஒரு அம்மாவை செஞ்சு வைங்க ம் என் உயிரை கொடுக்குறேன் அதுங்கிட்ட பண்ணின்னு பெரிய சிலையாக இருக்கும் அதுக்கு செஞ்சு வச்சுது. ஓகே ஓகே. அது சின்னதாக கற்று முகமூடி போட்டு செஞ்சு கட்டி வச்சுருக்கு. அதான் தானாக உருவாகணும் அம்மா. சரிம்மா சரி. அது சொல்லி தான் இப்போ அது உயிரை அது கொடுக்குது. ஓகே ஓகே. எலுமிச்சம் மடியில் வச்சு பறிச்சு அதே ஏற்றுமா பூவை வந்து மல்லிப்பூவை வச்சு தலையில் சுற்றி வச்சா இப்போ உத்தரவு கொடுக்கும். சில பேருக்கு நிலம் கொடுக்காது. ஆ சரி சரி. இப்போ அந்த பொம்பளைங்க எல்லாம் உத்தரவு வாங்கி கொடுப்பானாங்க. எல்லாருக்கும் ஒரு 2-3 பேருக்கு கொடுக்கல. சரி சாமி. அதான் கீழே வானூர் அவங்க வந்து பாஞ்சேரிங்க அந்த பக்கம். ஓ அப்படிங்களா? சரி சாமி. அதான் இது ஒரு வரலாறு. இந்த கோயிலெலாம் இப்போ கட்டணது. இப்போ கட்டுனதுங்களா? சரி. அது அம்மா இது முன்னாடி எப்படி இருந்துமா? ஓ இது முன்னாடி எப்படி இருந்து வெறும் தரையா இருந்துங்களா? ஆமாம் ஆமாம். அந்த ஆடி மாதம் வந்து எங்கள் ஊருக்காரு பொட்டாடு வெட்டுவாங்க ஊர் பொதுவில். இன்னமும் சரி ஓகே ஓகே. ஆடி பிறந்தா வருஷத்துக்கு ஒரு தப்ப இதுக்கு ஊர் பொதுவில் மிச்சம். அதே ஊருக்காரு பெராத்தனக்காரெலாம் வந்து கெடாடு வெட்டுவாங்க கோழி அரைப்பாங்க. சரி சாமி. இந்த அம்மா குளிச்ச இடத்துல போயிட்டு ம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் இதுக்கு திருநா. ஓகே ஓகே. அன்னைக்கு போயிட்டு அந்த அம்மா குளிச்ச இடத்துல போய் ஒரு 5-6 பேர் போய் தண்ணி மொனாந்து ம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆடி பௌர்ணமிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும். ஓ சரி சாமி. அங்கே திறமை உள்ளவங்க வெளியூர் ஜனம் அங்கே போயிட்டு வருவாங்க. பொம்பளை ஆம்பளை அந்த அம்மா குளிச்ச இடத்துக்கு. சரி. அந்த புத்துக்கெல்லாம் போய் புடவை எடுத்து போயிட்டு ம் கும்பிட்டு சரி. அந்த அம்மா குளிச்ச தண்ணி பாட்டில் கொண்டு போய் வீட்டில் தெளிப்பாங்க நல்லது நடக்கும்னு. ஓகே. ஜனங்க அவ்வளோ ஏறி வராந்தா இங்கே வந்து அம்மா கல்லாந்து அது மலை இது 7ஆம் மலை. ஓ சரி சாமி. ஒலை சாத்தம் கேட்கக்கூடாதுன்னு. ஓகே. இந்த அம்மனுக்கு எப்போ விசேஷம்பா சாமி? சித்ரா பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி வரலாமா? பௌர்ணமிக்கு ஜனம் வரும். அமாவாசைக்கு ஜனம் வரும்பா. ஓ அப்படிங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலம் 4:30-6 மணி வந்தால் நல்லா நடக்கணும் அப்படிங்களாப்பா? ஞாயிற்றுக்கிழமை வரும் ஜனம். ஓ அப்படிங்களா? சரி சரி. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவ்வளோ வர ஜனம் ஓ அதிகமாக. அப்படிங்களா? சரி சரி. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஜனம் வரும். சரி சாமி சரி. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு ம் இங்கே திடீர்னு வந்து தங்குவாங்கப்பா. அரிசி பருப்புலாம் எடுத்துக்கின்னு வந்து இங்கீங்களா? ஆக்கி சாப்பிட்டு தங்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு சனிக்கிழமையில் சரி சாமி. சாயங்காலம் 6 வருவாங்க தங்க நிறையா. ஓ அப்படிங்களா? சரி. தங்கிட்டு ஆக்கி சாப்பிட்டு ம் ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டு போவாங்க. சரி சாமி. திடீர்னு உங்களுக்கு சொந்த ஊர் சாமி இது? ஓ உங்களுக்கு சொந்த ஊர் சாமி? சொந்த ஊர் இதே ஊர் தான் தேவதானம்பேட்டை. தேவநாதப்பேட்டை. ஓகே சரி சாமி. வந்து எங்கள் ஊர் வயதான் அது. சரி சாமி சரி. சரி சாப்பிட்டீங்க? ஹலோ நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட
ஏழாம் மலை நெருங்கி போயிட்டுருக்கோம். இந்த ஏழாம் மலை பார்த்திங்கன்னா ஒரு கம்பியான பாதையாக இருக்குது. அதாவது கடப்பாறை பாறையாக சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பருவமலையில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அந்த மாதிரி கடப்பாறை பாறையாக இருக்குது. இன்னும் ஒரு சில மணி நேரம் வந்து மலை நெருங்கிடும். மலை நெருங்கின பிறகு அம்மனை வேண்டுதல் நிறைவேற்றலாம். வாங்க நண்பர்களே. இந்த மலை ஏறுறது மட்டும் கொஞ்சம் ஏழாம் மலை ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. கம்பியான வந்து படிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப்பானவே உங்களுக்கு மரண பயம்தான். ஏன்னா திரும்பி பாருங்கள், நீங்கள் விழுந்தா அவ்வளோதாங்க. பார்த்து மலை ஏறுங்க. கொஞ்சம் நீங்கள் கவனம் சேருனா கூட உங்களுக்கு என்ன நடக்கலாம். தயவுசெய்து மலையை பார்த்து ஏறுங்க. வாங்க தொடர்ந்து முயற்சிக்கலாம் அந்த மலையை. நண்பர்களே, நம்ம இறுதியாக மலையை நெருங்கிட்டோம். மலை நெருங்கின பார்த்தியா, சிவன் இருக்கிறாரு, நந்தி இருக்காரு. வாங்க சிவனை வழிபட்டு நம்ம செல்லலாம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இறுதியாக நம்ம மலை உச்சியில் வந்துட்டு நம்ம அம்மனை வந்துட்டோம். இதுதான் அந்த வனதுர்கை அம்மன் கோவில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ராகு கால நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் திறந்துருக்கும். நான் வந்திருக்க நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம். அதால் தான் வந்து கோவில் திறக்கவில்லை. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்போ தான் வந்து பலனை அடைஞ்சிருக்கிறோம். வனதுர்கை அம்மன், இதுதான் அந்த வனதுர்கை அம்மன். அம்மனே, வனதுர்கை அம்மா. இந்த வனதுர்கை அம்மன் பார்த்திங்கன்னா எப்போ விசேஷம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ராகு கால நேரத்தில் 4:30-6 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பூஜை வழிபாடு நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம மனசில் என்ன நினச்சி வேண்டுறோமோ இந்த அம்மன் வந்து உத்தரவு சொல்லுவாங்க, நல்லது நடக்கும். வாங்க அம்மனை வந்து வேண்டலாம். எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன். உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன். உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாகி விடுவேன். அம்மா தாயே, வேண்டிய வரங்களை தருவாய் அம்மானே. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். துர்கை அம்மா, வனதுர்கை அம்மா, நான் மனசில் எவ்வளவோ நினச்சிக்கிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் சரி கெட்ட விஷயம் சரி நீ தான் அருள் பண்ணும் தாயே. இனி வரும் எதிர்காலங்களில் நல்லது நடக்கணும்னு நினச்சி வேண்டுறேன் தாயே. என் கோரிக்கை நிறைவேற்று தாயே. அம்மா அம்மா மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வானகரம் இருக்குது. அந்த வானகரம் பார்த்தீங்கன்னா குரங்கு தான். வாங்க இந்த
குரங்கின் சேட்டையை பார்க்கலாம் பாருங்க. நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட மலை உச்சியில் தான் இருக்கிறோம். என்ன ஒரு வியூ பாருங்கள். கண்கொள்ளா காட்சி இயற்கை நிறைந்த வனதுர்க்கை அம்மன் பாருங்கள். ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிறேன். பாருங்கள் மக்களே. நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட கோயில் உள்ளே வந்துட்டோம். பூசாரியோட அனுமதியோட நம்ம கோயில் உள்ளே வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கோயில் வந்து முடிஞ்சிருக்குது. நான் பூசாரியோட அனுமதி கேட்டு உள்ளே வந்துட்டேன். ஆனால் அந்த பூசாரி கோவில் பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு வைக்கல, ஏதோ சின்னதாக கயிறு கட்டி வந்து வச்சுக்கிறாரு. அந்த கயிறு கட்டி திறந்து நான் கோயில் உள்ளே வந்துட்டேன். கோலவிரியம்ம, ராஜகாளியம்ம, பாளையத்தாயம்ம, பங்காரு மாயம்ம, முத்துமாரியம்ம, பத்ரகாளியம்ம, முண்டக்கன்னியம்ம எங்க. இதுதான் அம்மன் பாருங்கள், வனதுர்க்கை அம்மன் கோவில். இந்த வனதுர்க்கை அம்மன் கோவில் தான் நம்ம கிட்ட தான் வந்துட்டோம். இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வனத்தை காக்கின்ற அம்மன். இந்த அம்மன் வந்து வழிபடும் நேரம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பௌர்ணமி அமாவாசை நாட்களே விசேஷமாக. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 4:30 பார்த்தீங்கன்னா சிறப்பு வந்து வழிபாடு நடக்குமா. அந்த நேரத்தில் நம்ம வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உள்ளே வந்துட்டோம். ஏன்னா அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா பூட்டு போடாமல் வச்சுக்கிறாரு, கயிறு கட்டி நிலைமையில் வந்து வச்சுக்கிறாரு. இந்த கயிறு கட்டி அவுத்து தான் நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்துக்கிறேன். என்னோட பூசாரோட நண்பர்களே, நான் கிட்டத்தட்ட குரங்கு தாண்டி வந்துட்டேன். ஏன்னா நான் உள்ளே கயிறு கட்டிக்கும் போது திறந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னை குரங்கு வந்து கடிக்க வந்தது. அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா நான் உறைஞ்சி போயிட்டேன். இப்போ நான் வந்து கயிறு வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் மனசில் ஒரு தெம்பு வந்தது. ஏன்னா நான் கயிறு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து என்னை கடிக்க வந்தது. கொஞ்சம் பயத்தில் அலறி போயிட்டேன். இந்த பாருங்கள், இந்த குரங்கோட கூட்டத்தை பார்த்து தான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போதான் இப்போ எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. இந்த குரங்கை பாருங்க, எவ்வளோ ஒத்துமையாகவும் குடும்ப